வழக்கறிஞர் சங்கமான மனிதநேய வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே புதிய கிரிமினல் சட்டங்களை திரும்ப பெற கோரி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய மாநில வழக்கறிஞரணி செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கக்கூடிய ஜைனுல் ஆபிதீன் அவர்களுக்கும், இங்கே கண்டன உரை ஆற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய MH ஜஹாயிருல்லா அவர்களுக்கும், நன்றி உரை ஆற்றக்கூடிய சையத் அபுதாஹிர் மாவட்ட செயலாளர் வடசென்னை கிழக்கு மாவட்டம் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா முழுக்க இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் வலிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட 5000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டிலே திருச்சியிலே பங்கு பெறக்கூடிய எதிர்ப்பு போராட்டம் என்பது அமைந்துள்ளது. தொடர்ந்து நரேந்திர மோடியினுடைய ஒன்றிய அரசினுடைய ஆட்சி என்பது ஆட்சியில இருப்போமோ இல்லையோ எப்படியாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிச்சு கட்டினுன்ற நோக்கத்தோட டிசம்பர்ல நூற்றுக்கணக்கானவர்களை இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்களை வெளியே அனுப்பிச்சுட்டு சட்டத்தை கொண்டு வந்து அமித்ஷா சட்டங்கள் குறையப்படும், தண்டனை கடுமையான குற்றங்கள் குறையப்படும் அப்படின்னா கான்செப்ட்ல பிரச்சனை. மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள், கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் போன்ற எளிய மக்களுக்கு உண்டான உரிமைகள் கிடைக்கும் போது இந்த குற்றங்கள் குறையப்படும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, இந்தியா முழுக்க உழைக்கும் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கு உண்டான கோரிக்கைகள் வெளியே வருது, மதச்சார்பிற்குண்டான குரல்கள் என்பது வெளியே வருது, நாட்டுக்குண்டான மக்களுக்கு உண்டான உரிமைகளுக்கு உண்டான குரல் வெளியே வரும்போது இந்த சட்டங்கள்லாம் வச்சு மிரட்டுறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் பயன்படுத்தணுன்ற விதத்துல நாங்க மீண்டும் எப்படியாவது ஆட்சிக்கு வரணுன்ற விதத்துல இந்த சட்டங்களை உடனடியா அமலுக்கு கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த 3 சட்டங்களுக்குமே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, மாநில உரிமைகளை தொடர்ந்து பறிக்கின்ற விதத்துல மாநில உரிமை எப்படிலாம் அட்டாக் பண்ணும். ஒன்று, எந்த மாநில அரசாங்கத்தையும் கன்சல்ட் பண்ணல. 2வது, பார் கவுன்சில் இருந்து எந்த வழக்கறிஞர் சங்கங்களையும் கன்சல்ட் பண்ணல. எப்படி ஜனநாயக விரோதம் சொல்லுவாங்க, அன்டெமோக்ராட்டிக்கா எப்படி இருக்காங்க, யாரையுமே கன்சல்ட் பண்ணாம எதேச்சியா ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்றது. இது ஒன்றியம். இந்தியா என்பது ஒன்றியம், பன்மைத்துவம் கொண்டது, பல மொழிகளை கொண்டது, பல இனங்களை கொண்டது, பல மதங்களை கொண்டது. இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் இந்தியா. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமோ RSS தீர்மானிக்கிற விதத்துல மட்டுமே இந்தியா இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்போ என்ன விதத்துல கொண்டு வர்றாங்க, தமிழ்நாட்டில் வழக்காடு மொழிக்கான உரிமை, தமிழ் வழக்காடு மொழிக்கான உரிமை என்பது கோரிக்கை தொடர்ந்து நிலுவையில் இருந்து போராட்டம் பண்ணிட்டு வரும். கூட ஒரு உண்ணாநிலை போராட்டம், பெரிய போராட்டம் நடந்துச்சு. பெங்கால்ல பெங்காலி ஒண்ணுன்னு கேட்கறாங்க, கர்நாடகால கன்னட ஒண்ணுன்னு கேட்கறாங்க, ஒரிசால ஒரியா ஒண்ணுன்னு கேட்பாங்க. அப்போ பல்வேறு மாநிலங்களுடைய மொழி உரிமையில பீகார்ல ஹிந்தி பேசலாம், யூபியில ஹிந்தி பேசலாம். இதுக்கெல்லாம் சட்டத்துல அந்தந்த மாநில உரிமைகள் என்பது இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் பேசக்கூடாதுன்ற கோரிக்கை தொடர்ந்து நிலவு. அப்ப இந்தியா முழுக்க ஒரே செக்ஷன்ல கொண்டு வரணும்னா அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஒன்னு லைட்டா ஹிந்தியை கலப்போம், ஆனா மெயின் என்ன கலப்போம்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வருவோம். சமஸ்கிருதத்தை மொத்தமே கர்நாடகாவில் ஒரே ஒரு சின்ன பகுதியில் 3% பேர் பேசுறாங்க, அவ்வளவுதான் சமஸ்கிருதம். அதை தாண்டி இந்தியாவில் யாருமே கல்யாணத்துக்கு காது குத்துக்கு அவங்களா கூட்டு வந்து புரியாத மொழியை பேசிட்டு போறதுதான். ஆனால் ஒன்று என்ன சொன்னால், அது பிராமண சமூகத்தை சேர்ந்தவருடைய மொழியாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்தியா முழுக்க 50% ரிசர்வேஷன் பார்த்தோன்னா பிராமண சமூகத்தில் ஹைகோர்ட்ல ஜட்ஜஸா இருக்காங்க. இப்போ மற்றவங்களுக்கு தகுதியெல்லாம் இருக்கு. ஆனால் இவருடைய சிஸ்டம் என்னன்னா, உன் வாயில தமிழ் மொழின்னு பேசுறியா, தமிழ் மொழிக்கான உரிமைன்னு குரல் கொடுக்குறியா, உன் வாயில சமஸ்கிருதத்தை சொல்ல வைக்கிறேன் பார். பாரதிய நியாய சன்ஹிதான்ற பேரும் வாயில சொல்ல வைக்கிறேன், பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா சொல்ல வைக்கிறேன், பாரதிய சாட்சிய அபிநியாயம் வாயில சொல்ல வைக்கிறேன், இந்திய தண்டனை சட்டம் நான் சொல்லுவேன், குற்றவியல் நடைமுறை சட்டம் நான் சொல்லுவேன், சாட்சிய சட்டம் நான் சொல்லுவேன். எங்கள் மொழி சமஸ்கிருத மொழியை இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு, மொழி வெறியோடு
ஆதிக்க உணர்வோடு ஜனநாயகத்துக்கு விரோதமான சிந்தனையோடு கொண்டு வராங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நடைமுறையை தண்டனையாக்குது. அப்படின்னா ப்ராசஸ் இஸ் எ பனிஷ்மெண்ட். எப்படின்னா 15 நாள் ரிமாண்ட் பண்ணலான் இருக்குன்னா 60 நாள் 90 நாளா மாத்திடுவேன். கை விலங்கு போடக்கூடாதுன்னா கை விலங்க போடுவேன். ஒருத்தர் தூக்கி 60 நாள் 90 நாள் ஆனா என்ன ஆகும்? இப்போ சார்ஜ் ஷீட் போடணும் 90 நாள் பெயில் வரும், அது 150 நாளா மாக்குவேன். அப்படின்னா உன்னை ப்ராசஸ் நடைமுறை எப்படி கேஸ் நடக்குதோ அதே தண்டனை ஆக்கிடுவேன். இப்போ நிறைய பேர் யூஏபிஏ கேஸ் போடுறான், வேற வேற கேஸ் போடுறான், 2 வருஷம் 3 வருஷம் இந்த பேருக்கு பெயில் கொடுக்குறாங்க. ஐயோ இது ரெக்கார்ட்ஸே இல்லையேன்னு உள்ள வச்சதுக்கு யார் பதில் சொல்லுவா? அப்ப இந்தியா முழுக்க எதிர்ப்பு குரல்கள் என்பது குரல் கொடுக்கும் என்று சொன்னால் எல்லாம் ஒன்று ஏற சேர்த்து போராடுவீங்களா? கல்வி கேட்ப, வேலை கேட்ப, மதவெறி ஏத்து கேள்வி கேட்பியா? நான் என்ன பண்ணுவேன்? ப்ராசஸே பனிஷ்மெண்ட் ஆக்குவேன். அப்பா வேணாம்ப்பா, நமக்கு போறான்னா ஜெயில தூக்கி போட்டுருவாரு. இதுலயும் குறிப்பா என்ன கொண்டு வரான்? நம்மள மாதிரி மீட்டிங் போட்டு பேசினா, கருத்தரங்கு நடத்தினா, உள்ள போனா இதுவே தேச விரோத வழக்கில் கொண்டு வரும். 124 அப்படியே கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியுன்றான். கும்பல் கொலையில கூட மதத்தை எடுத்துடுறான். கும்பலா சேர்ந்து மத உணவோட சேர்ந்து கொலை பண்ணா அதுலயும் தப்பிச்சுக்கிறதுக்கு வழின்றான். எப்படி இன்னைக்கு பாலியல் பலாத்காரத்தில் இருந்தவங்க வேறு வேறத்துல அவங்கலாம் போய் சமூக சர்வீஸ் பண்ணலான்றான். இவங்க போயிட்டு ஒரு கோயில்ல ஒரு ஆசிரமத்தில் போய் நின்று எதனா பண்ணாங்கன்னா மேல இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சுப்பாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க பிஜேபி RSS எவனா பண்ணா அவெல்லாம் தப்பிச்சுப்பான். அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டத்தை ரொம்ப கரப்டோட ப்ராசஸ் சிஸ்டம் பனிஷ்மெண்டா மாக்கிறதுக்கு உண்டான முயற்சி, ஒட்டுமொத்த அதிகாரத்தை காவல்துறையில் கையில் வழங்கக்கூடிய முயற்சி என்பது மோசமான அரசியலமைப்புக்கு எதிரான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பா அவங்களோட ஒரே பிளான் கான்ஸ்டியூஷன் அட்டாக் பண்ணும். நீ ஆர்டிகல் கருத்துரிமை முதல்ல இருக்கக்கூடாது, 19 எடுத்துடணும். உயிர் வாழக்கூடிய உரிமை 21 எடுத்துடணும். அப்படி எடுக்கணும்னா கான்ஸ்டியூஷன் அட்டாக் பண்ணுவேன். இதான் ஏற்கனவே நாங்க வந்தா மாத்துவோம்லாம் அறிவிச்சாங்க. அந்த அயோத்தியில தான் தோத்து போனாங்க. பெரும்பான்மை இந்துக்களால் தான் தோத்து போனாங்க. இது முக்கியம். இந்தியா முழுக்கூடிய பெரும்பான்மை யாருமே மத வெறிக்கும் மத உணர்வுக்கும் ஆளாகிறது இல்லை. ஒரு செக்ஷன் கூட்டம் தான். அந்த ஒரு செக்ஷன் கூட்டம் தான் ஒட்டுமொத்த தீர்மானிக்கணும்னு நினைக்குது. அயோத்தியில இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனை காலி பண்ணணும். அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை காலி பண்ணணும் அவங்களோட முழுமையான நோக்கம். எல்லாம் கீழே இருந்து மேல வருவீங்களா? இடஒதுக்கீடு கேட்பீங்களா? சிஸ்டம் பத்தி பேசுவீங்களா? உங்களை எல்லாம் ஒழிச்சு ஒரே மன்னர் ஆட்சியா வச்சுக்கணும்னா கான்ஸ்டியூஷன் அழிச்சாதான் உண்டு. அரசியலமைப்பு சட்டம் பேசுவியா? நீ 19 பேசுவியா? 21 பேசுவியா? நான் காலி பண்றேன். ஆனா ஒண்ணு பண்ணாங்க, நரேந்திர மோடி பகவத்கீதையை தலையில எடுக்கல. இந்த வாட்டி கான்ஸ்டியூஷனை தலையில வச்சு பதவியில் இருக்கணும் நிலைமை உருவாக்கினா இந்தியா முழுக்க முற்போக்காளர்கள் போராளிகளோட உண்டான வெற்றி. சும்மா கிடையாது. அது எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வலி, எத்தனை பேரோட உயிரிழப்பு, எத்தனை விதமான தாக்குதல். தண்டனை அதிகமாக குற்றக்குறை மணிப்பூர்ல என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க. வெளிநாட்டுல அத்தனை இடத்துல சுத்தின மோடி அங்க போய் பார்க்கலையே. எத்தனை பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள், உடல் உறுப்புகள் இழக்கப்பட்டார்கள். என்ன எஃப்ஐஆர் போட்டு என்னத்தை கிழிச்சிங்க நீங்க நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை உடைக்கணும்னா நம்ம விடக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தை நீ சிஸ்டத்தை காலி பண்ணு சொன்னா எங்க இந்தியாவுடைய பன்மையத்தனமான முகத்தை நீ மாற்றணும்னு சொல்ற. எங்க நாடு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது, எங்க நாடு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, எங்க நாடு சீக்கியர்களுக்கு சொந்தமானது. எங்க நாடு யாரெல்லாம் என்ன மதத்தை விரும்புகிறார்களோ அத்தனை பேருக்கும், யாரெல்லாம் மொழியை பின்பற்றுகிறார்களோ அத்தனை பேருக்கும் சொந்தமான நாடு இந்தியா. இந்த இந்தியாவை நீங்கள் சொந்தம் கொண்டாட விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் RSS கூட்டமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய போராளிகள், முற்போக்காளர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து களம் இறங்கி உங்களை வீழ்த்தியே தீர்வோம் என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கு. இந்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரும் முகத்தையும் சந்தோஷம் இல்லை. இந்த தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து நின்று ஓட்டு போட்ட இந்தியா கூட்டணி தோத்துச்சு. ஆனா எல்லாரும் முகத்திலும் சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை என்பது பிறந்திருக்கிறது. தோழர்களே, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்கினா போராடக்கூடிய ஒன்று சேர்ந்து போராடுறதுதான் வழி. நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சங்கம் என்பது இந்த எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் நிச்சயமாக வரவேற்பார்கள். உங்களோட அத்தனை பேரும் களமிறங்கி கூட இருப்போம். ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் எப்போதும் உங்களோட களமிறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கிறது. வாய்ப்பை உருவாக்கிய அத்தனை தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.